نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول يحيى من الله والحلم من الشيطان فإذا حلم أحدكم حلما يكرهه فلينفث عن يساره ثلاثا وليتعوذ بالله من شرها فإنها لم تضره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. சகோதரர்களுடைய பெரியவர்களை இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் மனிதனுக்கு தோன்றக்கூடிய இந்த கனவுகள் இருக்கின்றது, அதனை பற்றி உள்ள பாடம். கனவு என்பது இவன் நித்திரையில் காணக்கூடிய சேவைக்கு சொல்கின்றோம். முற்காலத்தில் மருத்துவர்கள் இதற்கு சொன்ன காரணம், உடலில் ஏற்படும் மாற்றமே கனவுக்கு காரணம் என்பதாக சொன்னார்கள். கபம் யாருக்கு நிகழ்த்து விடுகின்றதோ அவர் நீரில் நீந்துவது கொண்டு கனவு காண்பார் என்பதாக சொன்னார்கள். மஞ்சள் பித்தம் அதிகம் இருப்பவர் நெருப்பையோ அல்லது ஆகாயத்தில் பறப்பதையோ போன்ற கனவுகள் காண்பார்கள் என்பதாக சொன்னார்கள். மனதில் மறைத்திருக்கும் எண்ணங்களுக்கு உணர்வுகள்தான் கனவாக காட்சி அளிக்கின்றது என்றும் இப்படி விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். கனவு என்பது எண்ணத்தின் பிரதிபலிப்பே ஆகும் என்பதாக அர்கீசியர் கூறுவார். நிஜத்தில் நிறைவேற்ற முடியாத ஆசைகள் நான் மன அழுத்தத்தின் விளைவாக கனவில் காட்சியளிக்க தோன்றுகின்றது என்பதாகவும் சிலர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்படி அவரவர்களுக்கு ஒரு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், கனவுகள் ஏற்படுவதற்குரிய காரணம் என்பதாக. ஆனால் கனவு தொடர்பாக மார்க்கம் என்ன சொல்கிறது, இஸ்லாமிய இந்த சன்மார்க்கம் நமக்கு என்ன சொல்கின்றது என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் விழிப்பில் மனிதனின் உள்ளத்தில் இறைவன் சில விளக்கங்களையும் நம்பிக்கைகளையும் படைப்பதை போன்று தூங்கும் மனிதனின் உள்ளத்திலும் சில விளக்கங்களை இறைவன் படைக்கின்றான். இந்த விளக்கங்கள் அடுத்து வரும் நிலைகளை இனம் காட்டும் ஒரு அடையாளமாக இருக்கலாம், அல்லது இறைவன் முன்பே படைத்துவிட்ட ஒன்றை காட்டும் அடையாளமாகவும் இருக்கலாம். மகிழ்ச்சியுடனும் மகிழ்ச்சியான கனவாகவும் இருக்கலாம், அல்லது துக்கமான கனவாகவும் இருக்கலாம். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை பார்ப்போம். ஒரு நாள் நான், அதாவது அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அபூ சலமா பின் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். இவங்களுக்கு தூக்கத்தில் தூங்கினாலே உறக்கத்தில் பல கனவுகளை கண்டு கொண்டே இருந்தாங்க. அது எப்படி பயமுறுத்தக்கூடிய கனவுகளாக இருந்ததுனால இவங்களுக்கு குளிர் ஜரமே வந்துருச்சு. அதுக்கு நான் பயப்படல, ஒருவையும் கொஞ்சம் நான் எழுத்து கொடுத்து பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்லி கேட்கிறாங்க, இப்படி எனக்கு கனவு தோண்டிட்டு இருக்கு, இது போல இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல கனவை அல்லாஹ்விடம் இருந்து வருவதாகும்,
கெட்ட கனவு ஷைத்தானிடமிருந்து வருவதாகும். உங்களில் ஒருவர் தான் விரும்பாத தீய கனவு ஒன்றை கண்டால் அவர் தமது இடப்பக்கத்தில் 3 முறை துப்பட்டும், அதிலிருந்து காக்குமாறு அல்லாஹ்விடம் அவர் பாதுகாப்பு கோரட்டும். இப்படி செய்தால் அவருக்கு அது எந்த தீங்கும் இழைத்திட இயலாது என்று கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்பதாக அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறுவாங்க. அப்ப இஸ்லாம் கூறக்கூடியது நல்ல கனவுகள் கெட்ட கனவுகள் என்பது இருக்கின்றது. கனவை 3 விதமாக பிரிக்கின்றார்கள். அதில் முதலாவதாக ஏற்படக்கூடிய கனவு மகிழ்ச்சி தரும் நல்ல கனவாக இருக்கின்றது. இது அல்லாஹ்வால் கிடைக்கும் நற்செயலாகும். இத்தகைய கனவு கண்ட ஒருவர் தமது அன்பிற்குரியவரிடம் மட்டுமே தெரிவிக்கலாம். யார் நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றாரோ அவரிடம் மட்டுமே தான் அந்த கனவை பற்றி தெரிவிக்க வேண்டும். மற்றவரிடம் தெரிவித்தால் ஒரு கால் போராமை ஏற்பட்டு தவறான விளக்கம் அளிக்கக்கூடும். அதனால் கனவு கண்டவருக்கு கவலை ஏற்படலாம் என்றால் சொன்னார். ஏன்னா இதுக்கு உதாரணங்கள் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சஹாபாக்களுடைய காலகட்டங்களில் நடந்த பொழுது கனவுக்குரிய விளக்கங்கள் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஒரு பெண்மணி கனவு கண்டது தன்னுடைய கணவன் 2 ஒட்டகங்களின் மீது ஏறி வருகின்றார் என்பதாக கனவு கண்டார். ஒரு காலில் ஒரு ஒட்டகத்தின் மீதும் மற்றொரு காலில் மற்றொரு ஒட்டகத்தின் மீதும் 2 ஒட்டகத்தின் மீது வருவதாக கனவு கண்டார். அப்ப உடனே வந்துட்டானே தன்னுடைய அடிமை பெண்ணிடம் அந்த பெண்மணி சொன்னால், கனவு நான் இப்படி கண்டிருந்தேன் ஐயா அப்படின்னா 2 ஒட்டகம் போச்சுன்னா அவரு காடு 2ம் பிரிக்கப்பட்டு அனைத்தும் உடலாக 2ஆக பிரிக்கப்பட்டு விடுமே, இறந்து போயிடுவாரு அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லிச்சு. ரசூலுல்லாஹி அந்த கனவை பற்றி கேட்கும் பொழுது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் எந்த அளவிற்கு என்றால் அவருடைய வியாபாரம் நிமித்தமாக சென்றிருக்கின்றாரே, இவர் மஸ்ரிகி வடக்கிலிருந்து தெற்கு வரை முழுமையாக இவருடைய வியாபாரம் பரவி இருக்கும். இதன் காரணமாக அதிகமான செல்வங்களை ஈட்டவராக அவர் பொருளாதாரத்தினுடன் வருவார் என்பதாக இருந்து இந்த பெண்மணியின் சொன்னதன் மூலியமாக அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்து விட்டான். அந்த அவருக்கு நிகழ்ந்ததுடைய நிகழ்வால் ஒன்று மரணத்தை தான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளாக ஏற்பட்டு விட்டது. அப்ப ஒரு கனவுகள் சொல்லக்கூடிய சமயங்களில் நாம் யாரிடம் சொல்கின்றோம், எப்படி சொல்கின்றோம் என்பதாக எப்படியாக இந்த கனவாக இருந்தால் மகிழ்ச்சி தரக்கூடிய கனவாக இருந்தார் சரி. அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு கவலை தரும் கெட்ட கனவு வருது அப்படின்னா இது சைத்தானின் தூண்டலினால் ஏற்படக்கூடிய ஒரு சோதனையாகும். இத்தகைய கனவு காண்பவர் அதை பற்றி யாரிடமும் தெரிவிக்காமல் இருப்பதே நல்லது. கெட்ட கனவு கண்டாங்கன்னா யார்கிட்டையுமே நம்ம தெரிவிக்க கூடாது, அமைதியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அதை பற்றி கேள்விப்படுபவர் வெளிப்படையை கருதி கனவுக்கு தவறான விளக்கம் அளிக்கக்கூடும். அதனால ஒரு கெட்ட கனவை கண்ட நபர்கள் சொல்லக்கூடாது. அவை நம்ம தூக்கத்துல கனவு இருக்கோம், அது பதறி எந்திரிக்கிறோம் அல்லது தூக்கத்தில் இருந்து எழக்கூடிய சமயங்களில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. இடது பக்கமாக 3 முறைகள் துப்பி விட்டு அவ உடனே என்ன செய்யணும், நம்ம ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவலை தேட வேண்டும். ஆறு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக சொல்லி அல்லாஹ்விடம் ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாவலை தேட வேண்டும். இது 2வது விதமாக இருக்கின்றது. 3வது மனப்பிரமை 3வது வகை. இதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. இவனுடைய மனப்பிரமையின் காரணமாக ஏதோ ஒண்ணு பெருசா பிரம்மாண்டமா தெரிஞ்சது போலையும் சிலர் சொல்றாங்க, நான் கனவு கண்டேன், எனக்கு இவங்க இந்த இது கொடுத்துட்டாங்க, இந்த இது செஞ்சுட்டாங்க, அப்படி ஆயிடுச்சு, நான் இன்னையில இருந்து பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் பெரிய முஃப்தி ஆயிட்டேன், எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்படிலாம் சொல்லக்கூடியது இவங்க ஒரு மன பிரம்மையின் காரணமாக சொல்லக்கூடியது. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை, இதை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏன்னா சைத்தா சொல்லுவான், ஒன்ன நான் திருத்திப்பா, நீ தான் நாளைக்கு எல்லாத்துக்குமே பெரிய ஆசான் குருவாக இருக்க, நாள்ல இருந்து நீ பெரிய சேஷு, நீ எல்லா வேலையும் செய்யலாம்னு சொல்லிவிட்டு போயிடுவான். இவர் அதை நினைச்சு அல்லாஹ் சொல்லிட்டா நினைச்சிட்டு இருந்துடக்கூடாது. இது சைத்தானுடைய தூண்டுதல் உன்னுடைய மன பிரம்மியின் காரணமாக ஏற்படக்கூடியது என்பதையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். எதை படித்தோம், எதை கேட்டமாதை விளைந்து நடக்கக்கூடிய பாக்கியங்களை உள்ளவர்களான மனைவிக்கும் தந்த அருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.